வணக்கம் நேர்களே, இது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் இதோ வேலை நிகழ்ச்சி. இன்றைய இதோ வேலை நிகழ்ச்சியில் அப்பா கேரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் நிறுவனத்தின் முதன்மை ஆலோசகர் திரு பால் பிரதாப் ஜெயராஜ் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். அனைத்து ராஜ் டிவி நேயர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பத்தி நம்ம பேசலாம். ஏற்கனவே பல வேலை வாய்ப்பு நிகழ்ச்சிகள்ல நீங்க ரொம்பவே ஆலோசனைகள்லாம் தந்திருக்கீங்க. இந்த வாரம் வெளிநாடுகள்ல நம் நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பேசலாம் சார். அது ஒரு நல்ல ஐடியான்னு தான் நான் சொல்லணும். ஸோ இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வேலை செய்கிறதோட நிறைய பேருக்கு வெளிநாட்டில் போய் வேலை செய்யணுன்ற ஒரு விருப்பம் இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம நாட்டில் பொருளாதாரம் நல்ல டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருந்தாலும் இன்னும் அந்த ஆசை நிறைய பேருக்கு வெளிநாட்டு மோகம் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால பல பேர் பல நாடுகளுக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்க நாடுகளுக்கும் போகிறாங்க, இன்னும் ரொம்ப தள்ளி இருக்கிற நாடுகளுக்கும் போகிறாங்க. ஸோ எல்லா மாதிரியான படித்தவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த ஃபீல்டில் நம்ம ஒரு தனித்தன்மையில் இருக்கணும். நம்ம ஒரு சிறந்த இடத்த அடைஞ்சிருக்கோம்னா ரொம்ப நல்லா ஈஸியாக அமையும் வேலை கிடைக்கிறது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஸ்கில்ஸு, நல்ல அனுபவம், ப்ளஸ் நல்ல அந்த நாலேஜும் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக அமையும் வேலை. ஓகே சார், இப்போ இந்த ரிசெஷன் பீரியடுக்கு அப்புறம் ஆஃப்டர் ரிசெஷன் வெளிநாடுகளில் நம் நாட்டை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்நிய நாடுகள்ல இருந்து வரக்கூடியவங்களுக்கு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் அதே அளவுல இருக்கா, இல்லாட்டி குறைஞ்சிருக்கா, இல்லை அதிகமாயிருக்கா? ரிசெஷனால பாதிப்பு ஏற்பட்டுச்சு. சில நாடுகள் ரிசெஷன்லேருந்து மீண்டு வந்துட்டன. ஆனால் பெரும்பாலான நாடுகள் இன்னும் சிரமத்தில் தான் இருக்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து ஆள் எடுக்கிறதுக்கு ஒரு யோசனையில் தான் இருக்கிறாங்க. பட் சில வேலைகள் செய்கிறதுக்கு அவங்க கட்டாயம் ஆட்கள் தேவைப்படுது. அவங்க நாடுகளில் போதுமான அளவுக்கு ஆட்கள் கிடைக்கிறது இல்லை. சில ட்ரேட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட ஆட்கள் இல்லை. உதாரணத்துக்கு மேல் நர்சிங் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கெல்லாம் நல்ல டிமாண்டு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா அந்த ஃபீல்டு வேற எங்கேயும் கிடைக்க மாட்டேன்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், இப்போ எந்தெந்த நாடுகள்ல குறிப்பிட்டு சொல்ல முடியும் வேலை வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்ட்டு? ஒரு ஜென்ரலாக சொல்றது சற்று கடினமானது. ஒரு ட்ரேடுக்கு ஒரு கண்ட்ரியில் டிமாண்ட் இருந்துட்டு தான் இருக்கு. இது எப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஃபீல்டில் நம்மக்கிட்ட ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக உண்டு. இல்லை நம்ம ஒரு நோஹோ வச்சுருக்கோம், ஒரு ஸ்கில் வச்சுருக்கோம், அதை பேஸ் பண்ணி அவங்களால அதிகமான பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா நம்மளை விரும்பி வேலைக்கு எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. பட் இப்போ மறுபடியும் அந்த சாஃப்ட்வேர் இதெல்லாம் நல்லா பிக்கப் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரலாக அந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் பிக்கப் ஆகிட்டு இருக்கு. மிச்சப்படி முன்னால் இருந்த மாதிரி இந்த நிறைய பேர் பிளம்பர் வேலை, டிரைவர் வேலை, கார்பெண்டர் வேலை, மேசன் வேலை, அப்புறம் இன்ஜினியர்ஸ், டெக்னீஷியன்ஸ், மெக்கானிக்ஸு இந்த மாதிரி போயிட்டு இருந்த இதுவும் இன்னும் நம்ம ஆட்கள் போகிறாங்க. நம்ம ஆட்கள் அவங்க விரும்பி எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா கடினமான உழைப்பு. இங்கே வேலை செய்கிறதோட கூட அங்கே போய் கொஞ்சம் கடினமாகவே உழைக்கிறாங்க. ப்ளஸ் கவனம் சிதறாமல் வேலை செய்கிறாங்க. அதிக அளவில் ப்ரொடக்டிவிட்டியும் தராங்க. அதனால நம்ம ஆட்களை விரும்பியே எடுக்கிறாங்க அந்த மாதிரி கண்ட்ரிஸில். ஓகே சார், இப்போ இந்த ப்ளூ காலர் ஒயிட் காலர் ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வெளிநாடுகளில் நம்ம இந்தியர்களுக்கு எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு? பொதுவாகவே சொல்ல போனால் வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் எல்லா இந்தியர்களும் அவங்க பார்த்ததில்லை. இங்கேருந்து அங்கே போய் சாதனையாளர்களை தான் அவங்க பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு இந்தியன்ஸ் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அவங்க விரும்பி தான் வேலைக்கு சேர்த்துக்கணுன்ற மாதிரி பார்க்குறாங்க. எந்த ஃபீல்ட்னாலும் ஒரு கம்ப்யூட்டர்ஸ்னால் அவங்க தெரிஞ்சு போயிடுச்சு, இந்தியாவில் இருக்கிறவங்க நல்லா பண்ணக்கூடியவங்க அப்படின்னு. கணக்குன்னா தெரிஞ்சு போச்சு, இந்தியாவில் இருக்கிறவங்க நல்லா பண்ணுறாங்க. இன்னும் இந்த அரபு நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான பேராமெடிக்கல் கோர்சஸ், லேப் டெக்னாலஜி, ரேடியாலஜி, மேல் நர்சிங், ஃபிசியோதெரப்பி இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் கூட நிறையா விரும்பி நம்ம இந்தியன்ஸை எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து போனவங்க ஏற்கனவே அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கொடுக்குற தகவல் மூலமாக இங்கேருந்து நிறைய பேர் அப்ளை பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. ஓகே சார், இப்போ ஒரு சில நாடுகளில், அதாவது மக்கள் தொகை குறைவாக இருக்கிற நாடுகளில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் ரீசெண்டாக நம்ம கேள்விப்படுறோம். இந்தியா மாதிரியான மக்கள் ஜனத்தொகை அதிகமாக இருக்கிற நாடுகள்ல இருந்து நீங்கள் குடும்பத்தோட வாங்க, அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இல்லை குறிப்பிட்ட படிப்பு இருந்தால் குடும்பத்தோட வாங்க, நாங்கள் க்ரீன் கார்டும் வழங்கிட்டு நாங்கள் வேலையும் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையா, சாத்தியமா, அதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் சார்?
முதல் கட்டம் வந்து நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு வெளிநாடு போறது, வேலைக்கு போறதுன்றது ஒரு பெரிய சேஞ்ச். அது இங்கேருந்து ஒரு பக்கத்து தெருக்கு போற மாதிரி ஒரு விஷயம் இல்லை. அங்க போய் நம்ம அவங்க கலாச்சாரத்தோட ஒத்து போற ஒரு வேலை, அங்க இருக்கிற கடினமான இயற்கை அஹ், இதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகி போகணும். மிச்சப்படி அவங்க வாழ்க்கை முறைக்கு நம்ம அட்ஜஸ்ட் ஆகி போகணும். ஸோ இப்படி வேலை கிடைக்குதுன்ற ஒரு பட்சத்தில் வந்து முதல்ல வந்து வேலைக்கு போறவர் அங்க போய் ஒரு ஒரு வருடமாச்சும் அங்க இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா குடும்பத்தை கூப்பிட்டுட்டு போறது பற்றி யோசிக்கிறது ஒரு சிறந்த ஆலோசனையா இருக்கும். ஏன்னா இங்க இருக்கிற மாதிரி அவங்க போனோன்னா எல்லாமே அமைஞ்சிடாது. முதல்ல போய் நம்மள நிலைநாட்டிக்கணும். அதுக்கப்புறமா ஒருத்தரா நம்ம குடும்பத்துல இருந்து கூப்பிட்டு போறது, நம்ம ஃபேமிலியை கூப்பிட்டு போறதுன்றது வந்து சரியான முறையா இருக்கும். இப்போ மக்கள் தொகை இல்லாத நாடுகள்ல வந்து கேட்குறாங்க, இது மாதிரி இந்தந்த ஸ்கில்ஸ் இருந்தா ப்ரிஃபரன்ஸ் தரோம். அதுக்கு வந்து அவங்க பட்டியல் வச்சிருக்காங்க. இந்த வயதுக்கு உட்பட்டவர்களா இருக்கணும், இந்த மாதிரி வேலை தெரிஞ்சிருக்கணும், இந்த மொழிகள் தெரிஞ்சிருக்கணும், இந்த ஏரியாவில் அவங்க ஸ்கில்டாக இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க அந்த மாதிரி தராங்க. பட் அது வந்து அப்படியே இருந்தாலும் முதல்ல ஒருத்தர் போயிட்டு அங்கே வேலையில் சேர்ந்த பிறகு குடும்பத்தை கூப்பிட்டு போகிறது ஒரு சிறந்த, எல்லாமே பார்த்துட்டு கூப்பிட்டு போகிறது ஒரு சிறந்த முறையாக அமையும். ஓகே சார். இப்போ வந்து ஃபாரின்ல படிக்கிறவங்க நம்ம இங்க இருந்து போறவங்க வந்து படிச்சுக்கிட்டே பார்ட் டைம்ல வேலை பார்க்கறதுன்றது சாத்தியமா? பண்ணலாம். சில நாடுகளில் அதை அனுமதிக்கிறாங்க. பெரும்பாலும் வந்து நிறைய நாடுகளில் வந்து என்ன அனுமதிக்கிறாங்கன்னா வந்து வெளி இடத்துல போய் வேலை செய்யறதுக்கு அனுமதிக்கலன்னா கூட அவங்க படிக்கிற பல்கலைக்கழகத்திலேயே வந்து அவங்களுக்கு வேலைகள் தரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறன்ற ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாப்புல, ஒரு எம்எஸ் இங்கே இன்ஜினியரிங் முடிச்சுட்டாங்க, எம்எஸ் படிக்கிறாங்க, இல்லை எம்பிஏ படிக்கிறாங்க, இல்லை பிஹெச்டி படிக்கிறாங்க. அப்படின்போது அவங்களுக்கு கோர்ஸ் சம்மந்தமான சில ஒர்க்கே தராங்க. டியூட்டர் மாதிரியான ஜாபு, இல்லை அசைன்மெண்ட்ஸ் கரெக்ட் பண்ணுற ஜாபு. அப்படி இல்லைன்னா அவங்க பல்கலைக்கழகத்தில் இருக்கிற லைப்ரரியில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள், வேற இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் தராங்க. அந்த மாதிரி செய்யலாம். பட் அதில் அதிகமான பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகே, அதாவது அவங்க படிப்புக்கு வந்து பார்த்துக்கலாம் இல்லையா? ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகே சார். இங்கேருந்து வேலைக்கு போறவங்க போறதுக்கு முன்னாடி நம்ம வேலைக்கான உத்தரவு வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை, இதெல்லாம் எப்படி செக் பண்ணிக்கிறது சொல்லுங்க சார். இது சற்று சிக்கலான கடினமான கேள்வின்னு தான் சொல்லணும். ஆனால் முக்கியமான கேள்வி, அதனால அதை விட்டுற முடியாது. பெரும்பாலும் எல்லாரும் ஒரு நம்பிக்கையை எதிர்பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு நிறுவனம் அப்படின்னா முன்கூட்டியே அது தெரிஞ்ச நிறுவனமா, நம்ம போகிற கன்சல்டிங் ஆஃபீஸ் இல்லை வேலை ஏற்பாடு பண்ணுற ஆஃபீஸ் வந்து நம்பத்தக்கதாக இருக்குதா, அது மூலமாக யாரும் போயிருக்காங்களா, அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். இவங்களை இத்தனை பேர் அமைச்சிருக்கேன்னு சொல்கிறாங்களே, ஒரு 4 பேர் உடைய விலாசம் இந்த மாதிரி எடுத்து அவங்கள தொடர்பு கொண்டு பார்க்கலாம். அவங்க அந்த மாதிரி போயிருக்காங்களா, அவங்க எந்த அளவுக்கு பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டெப் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகே சார். இப்போ வெளிநாடுகள்ல அதிக வேலை வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய இந்திய கல்வி அப்படின்னா எந்தெந்த துறைகள் நீங்க சொல்லுவீங்க? பெரும்பாலும் அதிகமான வேலை கிடைக்கிறது வந்து சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் போயிட்டு இருக்காங்க. பட் அது இல்லாமல் நிறைய பேராமெடிக்கல் கோர்சஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே டிமாண்ட் இருக்கு. பட் அது அதிக அளவில் பயிற்சி கொடுக்கறதுக்கு நம்ம கிட்டேயே போதுமான அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ அது ஆகிற காலத்தில் வந்து அது சிறந்த அமையும். அது இல்லாமல் மிச்ச ஃபீல்ட்ஸ்லையும் நல்ல டிமாண்ட் இருக்கு. அந்தந்த ஊரில் அதுக்கான பரீட்சைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. அதை பாஸ் பண்ணி அவங்க வேலைக்கு அமரணும். ஓகே சரி, சொல்லுங்க சார். இப்போ வெளிநாடுகளுக்கு வந்து இங்கேருந்து போகிறாங்க இல்லையா, பேராமெடிக்கல் இதெல்லாம் படிக்கிறது, இங்கேயே படிச்சுட்டு இங்கேருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது நல்லதா, இல்லை இங்கேருந்து ஒரு +2 முடிச்சுட்டு அங்கேயே வந்து அங்கே அவங்க நாட்டு ஒரு கல்வி பேராமெடிக்கல் இதை வந்து படிச்சுட்டு அங்கேயே வேலைக்கு செய்கிறது நல்லதா? எது வந்து சேலரி அதிகமாக கிடைக்கும்? இங்கே படிச்சுட்டு போகிறது ஒரு சிறந்த முறையாக அமையும். இங்கே படிச்சுட்டு ஒரு 2-3 வருஷமாச்சும் அனுபவம் பெற்றுட்டு போகிறது ஒரு ஓகே சார் நல்ல மெத்தடாக அமையும். ஓகே சார். இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து நம்ம இப்போ வந்து சமீப காலமாக வந்து ஒரு விரும்பத்தகாத சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்திய மாணவர்களோ இந்தியர்களோ ரொம்ப தாக்கப்படுறது வந்து ரொம்பவே நடந்துட்டு இருக்கு. இந்த 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 நிலைமைக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? உண்மையிலேயே வந்து அந்த மாதிரியான தாக்குதல்கள் நடக்குதா? எல்லா பகுதிகளிலையும் நடக்குதா, இல்லை ஒரு சில பகுதிகளில் இருக்கிறது வந்து நமக்கு அப்படி தெரியுதா? இது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு காரியம்தான். ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி இந்தியன்ஸ்க்கு நடந்திருக்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு காரியம்தான். ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து
நடந்திருக்க சில இதை வச்சு நம்ம முழுமையான ஒரு கணிப்புக்கு வர முடியாது. அங்கிருந்து வர தகவல்கள்